शांति अवेद्य परिवार में आपका स्वागत है। आज है दिन 24। ஓம் स्वयं और சாந்தி. सर्व के प्रति அனைவரையும் मत அவ்யக்தி साकार பரிவாருக்கு योग வரவேற்கின்றோம். की இன்றைக்கு शक्तियों நாள் का प्रयोग 24. करो। आज का தனக்காகவும் विषय மற்ற है அனைவருக்காகவும் और யோக स्नेह की சக்தியை உங்கள் अनुभूति மனதின் மூலம் अवश्य பரிசோதனை शांति। செய்யுங்கள். जहाँ वाणी द्वारा இன்றைய कोई कार्य தலைப்பு सिद्ध नहीं होता है तो कहते हो यह वाणी से नहीं समझेंगे, शुभ भावना से परिवर्तन होंगे। जहाँ वाणी कार्य को सफल नहीं கருணை कर மற்றும் सकती, அன்பின் அனுபவம். वहाँ साइलेंस की शक्ति का வார்த்தைகளால் உங்களால் ஒரு பணியை सामर्थ्य। நிறைவேற்ற முடியாத शुभ போது संकल्प, கூறப்படுகிறது, शुभ வார்த்தைகளால் இவரை भावना, புரிந்து கொள்ள செய்ய முடியாது, नयनों की ஆனால் भाषा द्वारा நல்லாசிகளால் மாற்றம் நிகழும். और स्नेह வார்த்தைகளால் ஒரு की பணியை अनुभूति நிறைவேற்ற முடியாது போனால் कार्य மௌன सिद्ध சக்தி कर என்ற सकते கருவிகளால், हैं। அது अच्छा, உங்கள் धीरे நல்லாசிகள், से தூய सुनेंगे। உணர்வுகள், உங்கள் கண்களின் மொழியின் கருணையாகும். அவர்கள் அனுபவம் செய்யும் அன்பினாலும் அதை நிறைவேற்ற முடியும். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी ठीक हो? ஓம் சாந்தி. सभी का எல்லாரும் मन நல்லா இருக்கிறீங்களா? मधुबन की तरफ है। अभी डबल फॉरेनर्स का भी உங்க सीजन மனம் மதுபனை நோக்கி ஈர்க்கப்படுகிறதா? पहुंचना शुरू हो गए। இரட்டை வெளிநாட்டவர்களுக்கான दिवाली पूरी हुई, சீசன் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் வர उसके बाद ஆரம்பிச்சிருக்காங்க. जो भी सेलिब्रेशन थे தீபாவளி எங்க सब एंड हो முடிஞ்சிடுச்சு. रहे हैं। விதவிதமான கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டது. இப்பொழுது अभी 6 मास के लिए எல்லோரும் பாப்தாதாவை सभी ஆவாகனம் செய்கிறார்கள், सेंटर में அழைக்கிறார்கள். 6 மாதத்திற்கு भारतवर्ष நாம் के हर सेवा केंद्र पर बाबा का आह्वान होता है। एक तरह से ஒவ்வொரு नया होमवर्क भी சென்டர்லயும் मिलता है कि बाबा का क्या பாபாவினுடைய विचार है। சென்டர்ல जब பாபாவை बाबा की நாம் वाणी सुनते हैं ஆவாகனம் तो செய்கின்றோம் இல்லையா? लिहाजा हमें अभी நாம क्या பாபா करना கிட்ட है இருந்து நமக்கு என்ன इसके சிக்னல் बारे में கிடைக்குது, स्पष्ट முரளி होता है। கேட்கிறோம், இதெல்லாம் क्या वो मुरली சென்டர்ல நம்ம செய்றோம். அதன் इतने பிறகு सालों நாம तक ரியலைஸ் பண்றோம் என்ன कब இப்ப से चल रही செய்யணும் थी। அப்படின்னு आज बाबा புரிஞ்சுக்கிறோம். आज முரளி सुनने वाले வந்து अवसर पर மீண்டும் மீண்டும் அதே सभी வந்தா கூட साधक நாம என்ன बाबा உணர்றோம் की அப்படின்னா, यात्रा कर रहे हैं। இந்த जैसे நிகழ்காலத்திற்கு कि ஏற்ற மாதிரி பாபா हमें भी चाहिए और हमें எவ்வாறு देते हैं। நமக்கு இந்த अभी வழிகாட்டல்களை बाबा கொடுக்கின்றார், दिखाते हैं இஷாரா எப்படி और தற்போதைய अगर हम वो காலத்திற்கு अभ्यास ஏற்றவாறு करते हैं பாபா கொடுக்கிறார். இப்படிலாம் तो நம்ம स्थिति हमें புரிஞ்சுக்கிறோம். பாபா நம்ம समझने என்ன से செய்யணும்னு நினைக்கிறாரு, शुरू होती है। பாபா நம்ம மேல என்ன बड़ी स्थिति हमें कब मिलेगी நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு, जब बड़े बड़े எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறாரு, हमारी இதையெல்லாம் நாம स्थिति புரிஞ்சுக்கிறோம். இதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம் முன்னால் இடம் என்ன அப்படின்னா, अनुभव நாம देंगे। எதை வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும் அல்லது मैं புரிய हमेशा कहती வைக்கணும் हूँ कि अगर बाबा அப்படின்னாலும், तुम्हें अमृत உங்களுடைய दिया होता வாழ்க்கையின் अனுபவத்தை तो பாருங்க. शायद आज हम लोग எப்போதும் नहीं நான் என்ன உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன்னா, நீங்க लेकिन जब கருணை हम वो கொள்ளுங்க, अनुभव नहीं करते உங்க மேலேயே நீங்க तब கருணை हम கொள்ளுங்க அப்படின்னு रहम சொல்றாங்க. करते हैं। அதனால நாங்க बाबा சில स्नेह भी தவறுகளை करते हैं நாம செய்றோம். और ஆனா दया भी करते பாபா हैं। கருணை हम जो கடலாக स्नेह देते இருக்கின்றார், हैं அன்பு हर கடலாக कोई अगर இருக்கின்றார். नहीं मानता है तो அதனால फिर நாம் स्नेह की सजा மற்றவர்களுக்கு मिलेगी। அன்பை கொடுக்கிறோம். ஆனா इसको हम நாம सिखाएंगे। சொல்றதை அவங்க கேட்கல तो அப்படின்னா अभी அவங்களுக்கு चल रहा ஏதாச்சும் है பனிஷ்மெண்ட் कि கிடைக்கணும் लास्ट அப்படின்னு एडवाइस நாம होता है நினைக்கிறோம்.
मन में அத उल्टी ஏதோ प्रवृत्ति ஒரு है ரூபத்துல ஒரு கோபம் तो இருக்கு, बाबा அல்ல कहते மன हैं சோர்வு नहीं, இருக்கு, ஏதான எதிர்மறையான कभी अपने எண்ணங்கள் जीवन में இருக்கு. देखो ஆனா பாபா कि என்ன बाबा ने प्रेम செய்றார் அப்படின்னா किया है கருணை மட்டுமே और बाबा ने கொண்டிருக்கின்றார். रहम किया है। நாமும் நம்முடைய வாழ்க்கையை जो பார்க்கணும். जो பாபா கிட்ட समझते இருந்து हैं நமக்கு அன்பு कि बाबा கிடைக்குது, की பாபா रहम கிட்ட இருந்து प्राप्त நமக்கு होता கருணை है கிடைக்குது. वो आज भी யாரெல்லாம் இதை அனுபவம் பண்றீங்க, अच्छा நமக்கு இந்த व्यक्ति परिवार புரிந்துணர்வு से இருக்கு, सभी हाथ அதாவது उठा दें। பாபா கிட்ட இருந்து நம்ம तो கருணை கிடைக்குதுன்னு हमेशा நினைக்கிறவங்க, உணர்றவங்க உங்களுடைய जो கையை बाबा के दिव्य உயர்த்துங்க. गुण हैं, எல்லாரும் கை உயர்த்துங்க. संतुलन ஏன்னா है, நீங்க பாபா கிட்ட இருந்து बाबा அன்பையும் वो கருணையும் अनुभूति है। அனுபவம் பண்றீங்க. हम लोग तो இதெல்லாம் बड़े भूल के பாபாவினுடைய குணாதிசயமாக दूसरों இருக்கு. को देख लेते हैं இதுதான் कि நம்முடைய शिव வாழ்க்கையில் करके நாம் ऐसे वो சமநிலையை करके, கொண்டு வர तो பயன்படுத்தணும். हम तो हमेशा சில सोचते हैं நேரங்கள்ல बाबा ने क्या மத்தவங்க என்ன किया, செய்றாங்க அப்படின்னு நாம बाबा क्या பாக்குறோம். करते ஆனா हैं। நான் எப்பயும் तो என்ன हमेशा பாக்குறேன் அப்படின்னா, பாபா जहाँ எப்படி செய்றார், பாபா बाबा இதை गए எப்படி हैं செய்வார் तो அப்படின்னு நான் गुणों पर அப்படிதான் ध्यान எப்பயுமே है, பாக்குறேன். पर बाबा तो நாம सामने சில रखे வீட்டு हैं। பாடம் செய்தாலும் சரி, இல்ல நாம எதை बाबा செய்தாலும் को सामने நாம் रखिए இதற்கு तो கவனத்தை बाबा கொடுக்க याद வேண்டும். आएगा और गुणों की विधान பாபாவை करेंगे। நம் முன்னால் सिर्फ गुणों की வைத்திருக்கணும். धारणा அப்போ से நான் कुछ नहीं, பாபாவை நினைவு செய்து बिना बाबा किए। எல்லா தெய்வீக குணங்களும் ज्ञान भी என்கிட்ட है और இருக்கும், அதை ईश्वर நான் भी है। தாரணை செய்ய முடியும். बाबा அதனால ने क्या किया, பாபாவினுடைய நினைவு அங்க दो இருக்கிறது. बच्चे ये நாம எல்லாரும் अनुभूति எப்படி में गए हैं, பாபா எப்படி இதை तो செய்வார், बाबा ने उनको பாபா எப்படி यज्ञ செய்தார் में அப்படின்னு कुछ நாம नहीं பாக்குறோம். रखा யாரெல்லாம் யஜ்யத்தை और விட்டு बच्चों पे போனாங்களோ प्रेम किया, அவங்க அவங்கள கூட उनकी शक्ति பத்தி नहीं थी, பாபா மனசுல எதுவுமே समझ में இல்லை. नहीं आया क्या எல்லாருக்காகவும் करना பாபா है। கருணையை மட்டுமே कोई भी कारण கொண்டிருந்தார். हो ஏன்னா सकता है, பாபாவுக்கு लेकिन தெரியும். क्या करना है, ஏன்னா बाबा அவங்களுக்கு की யஜ்யத்தை रहम விட்டு से। அவங்க போறாங்கன்னா तो அவங்களுக்கு अपने ஸ்ரீமத்தை जीवन के கடைபிடிக்க अनुभव के அவ்வளவு आधार பலம் पर இல்லாம இருக்கலாம், जब हम தாரணைக்கு அவ்வளவு किसी சக்தி गुण को இல்லாம धारण இருக்கலாம். அப்ப करते நம்ம हैं அவங்க மேல கருணை तो वो மட்டுமே राइट கொள்ள होते हैं, வேண்டும். இந்த ஒரு नहीं तो क्या குறிக்கோளை होता है, நம்முடைய फिर வாழ்க்கையில संतुलन நாம नहीं रहेगा। வச்சிருந்தோம் அப்படின்னா चाहे बहुत பாபாவை रहम நாம் करें பின்பற்ற முடியும். அப்ப या நம்மளால சமநிலை एक्सेप्ट नहीं கொண்டிருக்க करें या முடியும். रहम ना பேலன்ஸ் करें, இல்ல, सமநிலை तो இல்லை அப்படின்னா संतुलन गुणों சில का है, நேரத்துல நம்ம அவ்வளோ उसकी भाव கருணையானவர்களா रखें, இருக்கிறோம், சில நேரத்துல सामने ரொம்ப रखें அன்போட तो आप இருக்கிறோம். ஆனா प्रेम நமக்கு करोगे। சமநிலை வேணும், கருணைக்கும் அன்புக்கும் நடுவுல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த बाबा நேரத்துல कहते हैं இன்றைய कि இஷாரால பாபா रहम என்ன और करुणा சொல்றாங்க की அப்படின்னா, अनुभूति, जहाँ वाणी के द्वारा அன்பு कार्य மற்றும் सिद्ध नहीं கருணையின் होता, கருணை तो மற்றும் कहते அன்பின் हैं அனுபவம் यह तो वाणी से नहीं வார்த்தைகளால் समझेगा। உங்களால் ஒரு பணியை நிறைவேற்ற முடியாத इसका போது कहना क्या है, கூறப்படுகிறது, यहाँ मंशा வார்த்தைகளால் क्या है, இவரை புரிந்து கொள்ள செய்ய शुभ भावना முடியாது, से ஆனால் परिवर्तन होंगे। நல்லாசிகளால் மாற்றம் நிகழும். அப்போ நம்ம மனதின் மூலம் அவரை மாற்ற इसको रहम முடியும். कहते हैं। அப்போ तो வார்த்தைகளால் वाणी से ஒரு नहीं பணியை समझता, நிறைவேற்ற முடியாத रहम से போது उसके प्रति அவங்களுக்கு शुभ புரியல, भावना शुद्ध வார்த்தையால होगी। சொன்னா புரியல, बाबा பரவாயில்ல, कहते हैं அவங்களுக்கு जहाँ पर தூய वाणी உணர்வுகளை வச்சிருங்க. कार्य नहीं இதுதான் करती, மனதின் மூலம் சேவை செய்வது. பாபா बाबा சொல்றார், कहते हैं வார்த்தைகளால் ஒரு பணியை நிறைவேற்ற முடியாது समझते ही போனால், 80%, இது சில நேரத்துல அந்த மாதிரி 20% நடக்குது இல்லையா, रहम से। அவங்களால तो बाबा 80% தான் कहते हैं புரியும், மீதி तो अगर மீதி ऐसा नहीं 20% करते அவங்களுக்கு वाणी புரியாது. से, அப்போ பாபா वहाँ சொல்றார், साइलेंस की शक्ति அவங்களுக்கு पर, புரியல, जो साइलेंस, வார்த்தையால நீங்க சொல்றது कोई அவங்களுக்கு कहते हैं ना புரியல साइलेंस शक्ति क्या है, அப்படின்னா, तो बाबा कह रहे மௌன हैं சக்தி साइलेंस शक्ति என்ற का கருவிகளால் साधन क्या நீங்க है, शुद्ध பயன்படுத்துங்க. அப்போ संकल्प, என்ன शुभ அப்படின்னு பாபா भावना, சொல்றார், नैनों அது में நம்முடைய हंसते நல்ல हुए ஆசிகள், நம்முடைய रहम தூய और உணர்வுகள், स्नेह की अनुभूति உங்கள் कार्य கண்களின் सिद्ध कर மொழியின் सकती है। கருணை, உங்களுடைய கண்களின் மொழி तो आज के கருணையாக दिन இருக்கணும். में அப்படி दुनिया இருந்தது हमको அப்படின்னா स्नेह அவர்களால் और அனுபவம் रहम, செய்யும் அன்பினாலும் अगर அதனை मन से நிறைவேற்ற முடியும். அதனால நம்ம अगर काम नहीं முழு होता, நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம मनसा உணரணும், मनसा क्या है, நம்மளால எந்த காரியத்தை शुभ भावना வார்த்தையால பேசி शुभ உங்களால कार्य, यही मंत्र செய்ய चलाओ। முடியலையோ அதை तो மனதின் बाबा மூலம் நீங்க कहते हैं செய்யுங்க. इसके द्वारा நல்ல कार्य ஆசிகளை जरूर வச்சிருங்க, सिद्ध தூய होगा। உணர்வுகளை வச்சிருங்க. இதுதான் மனதின் जैसे மூலம் मैंने சேவை कहा कि செய்வது. एक அப்போ பாபா बाबा को சொல்றார், இதன் देखो, மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். दूसरा अपने जीवन ஒரு का अनुभव। விஷயம் பாபாவை பார்ப்பது, तो वाक्य இரண்டாவது उनका விஷயம் हमें உங்களுடைய प्रभु का வாழ்க்கையின் अनुभूति அனுபவம். है। நீங்க எப்படி आज சொல்றீங்க तक இல்லையா, हम यहाँ पर எனக்கு இந்த हैं, அனுபவம் इतने இருக்கு वर्षों तक, அப்படின்னு நீங்க சொல்றீங்க तो இல்லையா, बाबा நாம कुछ नहीं எல்லாரும் இங்க ऑर्डर, இருக்கிறோம் सब அப்படின்னா, இத்தனை வருடங்களுக்கு எதுக்கு कोई भी नहीं இருக்கிறோம் कह அப்படின்னா, सकता है कि नहीं, பாபாவின் जब तक அன்பினாலதான் बाबा நாம் ने रहम எல்லாருமே नहीं किया। இருக்கிறோம். சோ யாருமே रहम சொல்ல नहीं முடியாது, होगा तो பாபாக்கு என் மேல कंफ्यूजन है। கருணை இல்லை, என் மேல பாபாக்கு அன்பு अगर हम இல்லை चल அப்படின்னு रहे சொல்லவே हैं, முடியாது. ஏன்னா आगे பாபா बढ़ रहे எப்போதும் நம்ம हैं, மீது கருணையை तो ये காட்டுறார். बाबा के रहम से है। நாம முன்னோக்கி போறோம், बेशक बाबा நாம் कई बार மேற்கொண்டு कहते हैं முன்னேறி कि செல்கின்றோம் நம்முடைய आशीर्वाद ஆன்மீக मांगो नहीं, பயணத்துல அப்படின்னு சொன்னா, இது टीचर के பாபாவினுடைய आशीर्वाद से கருணை. पढ़ना, वो तो आपको पढ़ना அதனால पड़ेगा, எந்த ஒரு கருணைக்காகவும் परंतु நீங்க सभी கேட்காதீங்க, ஆசீர்வாதம் बाबा का கேட்காதீங்க. रहम ஆனா मांगते உங்க हैं, மேலே நீங்க கருணை வைங்க, हर நல்லா प्रकार से। படிங்க. तो इसलिए आज இதுதான் के दिन का பாபாவின் आदर्श கருணை है நம் மீது இருக்கும் அன்பு. स्नेह और
रहें। சோ என்ன முயற்சி நாம எல்லாம் செய்யணும் सोचना இன்னைக்கு? पड़ता है, அன்பு दोनों पर तो மற்றும் शुरू से ही व्यायाम கருணையில் करना पड़ता है, கருணை நாம் கொண்டிருக்க வேண்டும். क्योंकि संस्कार होते हैं, तो वो संस्कार स- अगर परिवर्तन नहीं ஆரம்பத்தில करते இருந்தே நாம சில तो பேர் கருணை उसकी வச்சிருக்கிறோம், हैबिट அந்த होती है, சமஸ்காரம் நம்ம கிட்ட இருக்கு. बोलने ஆனா में, ஆத்மாக்குள்ள करने ரொம்ப में, இறுக்கமான चलने ஒரு में சமஸ்காரம் இருக்கு. उसकी அப்படின்னா होती அவங்க है। எப்படி பேசுவாங்க, इसलिए आज அவங்க के எப்படி युवक தொடர்புல வருவாங்க, சில बाबा की தவறுகளை बच्ची में செய்வாங்க. याद அதுக்கு करते நாம हैं, என்ன பண்ணணும்? கருணை जीवन में इन வச்சிருக்கணும். दोनों गुणों का பாபாவை பாருங்க, संतुलन बनाए रखें। பாபாவை நினைவு हम सब बैठेंगे, செய்யுங்க, கருணை மற்றும் அன்பினுடைய சமநிலையை வச்சிருங்க. இப்போ நாம சில நேரம், சில நொடிகள் மௌனத்தில் और ये இருக்கலாம். जैसे कि एकाग्रता से एकांत में जब बैठते हैं तो स्पष्ट होती மனதின் है ஒரு हर बात, முகப்படுத்தும் சக்தியின் மூலம் क्योंकि गहराई में முழுமையான जाके மனதை एक நாம் ஒன்று साइलेंस में चले குவிக்கும் போது जाते हैं। நமக்கு தெளிவு கிடைக்கிறது. அதில் ஆழத்தில் நாம் करना ही जरूरत है। செல்கின்றோம், அங்க மௌனம் இருக்கிறது, उससे जब இது बैठते நமக்கு हैं தெளிவு तो ஏற்படுகிறது. हम इन சோ நீங்க गुणों को அமரும் பொழுது संकल्प में, बुद्धि में रखते हुए இந்த இரண்டு குணங்களை அனுபவம் गहराई में செய்யுங்கள், जाके கருணை மற்றும் அன்பு. बाप உங்களுடைய सनातन में எண்ணங்கள், चले जाते உங்களுடைய हैं। புத்தியில ஆழமாக ऐसा செல்லுங்கள், अभ्यास सदा இதை अनुभवம் 5 मिनट के செய்யுங்கள். लिए करेंगे। எப்படி நாம் தந்தைக்கு பாப் சமானாக ஆக முடியும்?
ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन 1969 முதல் அவ்யக்த முரளி மீட்டல் ஞான ரத்தினங்கள் அன்பின் முத்துக்கள். முரளி ஒரிஜினல் தேதி பிப்ரவரி 14, 1977. மேன்மையான பாக்கியத்தின் ஒரு படம். तकदीर की तस्वीर। பரீட்சை हर एक நாட்களில் अपनी பாடங்கள் नजर சொல்லிக் से கொடுக்கப்பட संतुष्ट முடியாது. है। ஆனால் பரீட்சை चैतन्य है என்பது कि ஏற்கனவே நீங்க समय என்ன प्रमाण व படிச்சிருக்கிறீங்களோ அதுலதான் वाक्य பரீட்சை வைக்க पढ़ाई முடியும். प्रमाण। பாப்தாதாவும் கூட विश्व உங்களுக்கு நிறைய ख्याति சொல்லி स्वयं को கொடுத்திருக்கிறார். प्रत्यक्ष உங்களுடைய प्रमाण எண்ணங்கள், बनाया வார்த்தைகள், है। செயல்களின் மூலம் பாபா पूरी நிறைய हुई விஷயங்கள் बात को உங்களுக்கு சொல்லி स्पष्ट கொடுக்கிறார். करने இப்ப के அதனுடைய लिए ரிசல்ட்டை இப்ப நம்ம अनेक பார்ப்போம். प्रकार के இப்ப प्रमाण ஒருத்தர் दिए जाते हैं, அஹ், लेकिन सभी प्रमाण में உங்களுடைய சொந்த श्रेष्ठ प्रमाण நீங்க எவ்வளவு அழகா அந்த प्रत्यक्ष பரீட்சையை प्रमाण செய்திருக்கீங்க. ही இதை है। பத்தி நீங்க தான் இருக்கிறீங்களா? तो ऐसे உங்களை நீங்க बने செக் हो பண்ணீங்களா? இப்ப நேரத்திற்கு जो कोई भी ஏற்றவாறு देखे நேரம் இருக்கிற तो अनुभव करे படி நீங்க எப்படி कि இருக்கணும்னா, इन्हें நீங்க पढ़ने वाले உலகத்தின் मुன்னால ஒரு व बनाने वाले உதாரணமாக நீங்க தென்பட வேண்டும். सर्वशक्तिवान நிறைய ब्रह्म விதமான உதாரணங்கள் இருக்கிறாங்க. प्रत्यक्ष प्रमाण அப்போ ही बाप குறிப்பாக ஒரு விஷயத்தை ईश्वर தெளிவுபடுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு सहज அதை பற்றி और உதாரணம் श्रेष्ठ கொடுக்கணும். எப்படி साधन है। இருந்தாலும் உங்களுடைய इस எல்லா साधन को உதாரணங்கள் अपनाया है। மேன்மையான உதாரணம் யாரு அப்படின்னா நடைமுறை ரூபத்துல நீங்க प्रत्यक्षतावश तो मैं இருக்கிறீங்களா? அந்த மாதிரி நீங்க लेकिन स्वयं இப்படிப்பட்டவராக को ஆயிட்டீங்களா? प्रत्यक्ष प्रमाण बनाया இந்த வருடத்தை நீங்க सहज है தந்தையை व வெளிப்படுத்தும் ஒரு मुश्किल வருடமாக है, கொண்டாடுறீங்க. தந்தை சர்வ क्योंकि சக்திவானாக प्रत्यक्ष இருக்கின்றார். प्रमाण நீங்க अर्थात जो हो தந்தையை வெளிப்படுத்த முடியுமா? जिसके हो நீங்க ஒரு நடைமுறை उसी உதாரணமாக स्मृति में இருக்கிறீங்களா? रहना वह मुश्किल நீங்க होता யாரு है। அப்படிங்கிற अपने आप को விழிப்புணர்வும் याद நீங்க करना யாருக்கு किसे சொந்தமானவர் मुश्किल அப்படிங்கறதும் लगता है। இருக்குமா? யாருக்கு இது சுலபமாக टेम्पररी இருக்கு? யார் தன்னைத்தான் पार्ट बजाने மறப்பதில்லை? के समय अपना टेम्पररी टाइम का நீங்க स्मृति ஒரு में பார்ட் रखना செய்றீங்க. मुश्किल होता है। உங்களுக்கு அந்த जैसे விழிப்புணர்வு कोई இருந்தது. நீங்க யார் அப்படிங்கிற फीमेल அந்த से விழிப்புணர்வு मेल உங்களுக்கு बनेगा, இருந்தது அப்படின்னு சொன்னா फिर भी पार्ट நீங்க बजाते இப்போ ஒரு बजाते फीमेल का रूप कब ஒரு स्मृति में மேல் आ அதாவது छूटेगा। ஆணா இருக்கிறீங்க. ஆனா பெண் பாகம் நீங்க लेकिन நடிக்கணும் निजी அப்படின்னா स्वरूप அப்ப तब நீங்க என்ன होता செய்வீங்க? नहीं அந்த है। பெண்ணினுடைய பாகம் तो அப்படிங்கிறது आप உங்க जो முன்னால हो வரும். ஆனா நீங்க जिसके हो ஒரிஜினலா ஒரு ஆண் और தான் जहाँ அப்படிங்கறத के நீங்க हो மறக்கவே மாட்டீங்க. वह அது போல நீங்க अनादि யார், நீங்க निजी யாருக்கு स्वरूप சொந்தம், நீங்க எங்க இருந்து अनादि வந்திருக்கிறீங்க, बाप அந்த अनादि ஆதியான स्थान है, அனாதியான न ரூபம் कि தந்தையினுடைய यह அழிவற்ற தந்தையினுடைய ரூபம், அந்த अनादि की அழிவற்ற இடம் स्मृति सहज होती है தற்காலிகமானதல்ல. व இது मुश्किल। எல்லாத்தையும் நினைவு प्रत्यक्ष வச்சிருப்பது प्रमाण உங்களுக்கு சுலபமா அல்லது अर्थात கடினமா? अनादि रूप की அழியாத स्मृति விஷயங்களை रहना உங்களுடைய விழிப்புணர்வுல வச்சிருக்கிறது உங்களுக்கு अच्छा சுலபமா அல்லது हमारी கடினமா? ड्यूटी कल से நடைமுறை लेके ரூபத்துல உங்களை ओम இதில் நீங்கள் शांति। ஸ்திரப்படுத்திக் கொள்ளும் போதுதான் உங்களால் இதை பார்க்க முடியும். முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி. So first and foremost, we had to have this instrument consciousness, because
No, Baba, 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 if I'm telling it's Baba's job, Baba's task, Baba's children, then I will be light. Otherwise, I will be heavy. So now, this Nimit consciousness or instrument consciousness will automatically help us to be humble, egoless. And the sign of egoless person is that they will bow ஓம் down. சாந்தி. They மன்னிக்கணும். will be respectful to others. மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. The sign of ego is ஆணவத்தினுடைய ஒரு அடையாளம் walk என்ன with straight அப்படின்னா, neck. அவங்க ரொம்ப அவங்களுடைய கழுத்து ரொம்ப அப்படியே They never bow ஸ்டிஃபா இருக்கும். அவங்களால வளையவே முடியாது. And the story of Ganesh, what does it indicate? கணேசனுடைய ஒரு Ganesh? கதை இருக்கு, பிள்ளையாருடைய கதை. He's shown to have the head of elephant and body of human being. அவருக்கு ஒரு மனிதனுடைய உடலும் யானையினுடைய தலையும் காட்டப்பட்டிருக்கு. அவருக்கு என்ன கதை, புராண கதை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிவா அவருடைய மகனின் தலையை வெட்டிட்டு யானையினுடைய தலையை வச்சுட்டதா புராண கதைகள் சொல்றது. அது நமக்கு கொஞ்சம் சிரிப்பூட்டுவதாக இருக்கலாம். அந்த கதை எப்படி ஒரு தந்தை குழந்தையினுடைய மகனினுடைய தலையை வெட்டுவார். And even, and also Shiva is known as God. God, would he not know his son? சிவா கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு அவருடைய அவருக்கு குழந்தை அவருடைய மகனே தெரியாதா? ஏன்னா கதைகள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய மகனையே அவருக்கு தெரியலன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கடவுளுக்கு தெரியாம இருக்கும் தன்னுடைய குழந்தையை? அப்போ அது ஏன் அப்படி காட்டப்பட்டிருக்குன்னா, பாபாக்கு நம்மை தெரியும். அதே நேரத்துல நம்மகிட்ட இருக்கும் அந்த ஆணவத்தை பாபா அழிக்கின்றார். அப்போ யானையினுடைய தலை பாபா நம்முடைய ஆணவத்தை விவேகத்தினால் நிரப்புகின்றார், மாற்றுகின்றார். பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. Experiment on yourself and others with your mind, with the power of yoga. தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் mercy. மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். கருணை மற்றும் அன்பின் அனுபவம். வார்த்தைகளால் உங்களால் ஒரு பணியை நிறைவேற்ற முடியாத போது கூறப்படுகிறது, வார்த்தைகளால் இவரை புரிந்து கொள்ள செய்ய முடியாது, ஆனால் நல்லாசிகளால் மாற்றம் நிகழும். வார்த்தைகளால் ஒரு பணியை நிறைவேற்ற முடியாது போனால் மௌன சக்தி என்ற கருவிகளால், அதாவது உங்கள் நல்லாசிகள், தூய உணர்வுகள், உங்கள் கண்களின் மொழியின் கருணையாலும் அவர்கள் அனுபவம் செய்யும் அன்பினாலும் அதனை நிறைவேற்ற முடியும். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today's day பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 24வது.
with your தனக்காகவும் mind, மற்ற with the power of அனைவருக்காகவும் உங்கள் yoga. மனதின் மூலம் Today's யோகத்தின் topic, சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். experience of mercy இன்றைய and love. தலைப்பு கருணை மற்றும் Now we will அன்பின் listen to அனுபவம். Mohini Didi. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Is everyone okay? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? Baba wants that all these qualities should be natural in us. இந்த குணங்கள் எல்லாமே நம்ம கிட்ட Like we இயல்பாக have our இருக்கணும் eternal அப்படின்னு பாபா qualities. சொல்றார். And these எப்படி are நம்முடைய Devi அனாதியான qualities. குணங்கள் இருக்கு, இதெல்லாம் தெய்வீக குணங்கள் Because இல்லையா? that is Baba's. ஆதியான குணங்கள் ஒன்று, மற்றொன்று wish for தெய்வீக all of us. குணங்கள். பாபா நம்ம So all எல்லாருக்காகவும் these கொண்டிருக்கும் these நல் qualities விருப்பம் also என்ன very அப்படின்னா, natural in us. அவரை போலவே And அவருடைய that is why we குணங்களும் நம்ம practice. கிட்ட ரொம்ப இயல்பாக Try to இருக்கும். அதை inculcate நாம பயிற்சி so it பண்ணணும், becomes தாரணை nature, பண்ணணும். அப்ப அது natural நம்முடைய qualities. இயல்பாக ஆகிவிடும். இது And நம்முடைய it's not that இயல்பான குணமாகிவிடும். these days like we are practicing. இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், பயிற்சி After பண்ணிட்டு some இருக்கிறோம் time, இல்லையா? after அப்புறம் கொஞ்சம் practicing, we do பயிற்சி become பண்ண image. கொஞ்ச நேரம் ஆயிடும், நாம And அதனுடைய சுரூபம் ஆயிடும். people will start அப்போ experiencing that. மக்கள் என்ன And பண்ணுவாங்கன்னா when அதை they அனுபவம் experience பண்ணுவாங்க. it, அவங்க அதை even the அனுபவம் ones பண்ணும் when we போது experience something, it's like becoming part of us, right? நாம் அதை அனுபவம் பண்ணும்போது என்ன For ஆகுது, அது experience, நம்மள கலந்துடுது somebody இல்லையா? experience நம்மளுடைய ஒரு mercy பாகமாக feeling, ஆகிவிடுகிறது. and யாரோ உங்ககிட்ட ஒரு out of கருணை mercy, அனுபவம் பண்றாங்க we give it அப்படின்னா, to that soul. அந்த கருணை So அப்படிங்கிற that அந்த soul குணத்தை will அந்த remember ஆத்மாக்கு நாம at the right கொடுத்துருக்குறோம். time. அப்ப அந்த ஆத்மாவை Oh, I சரியான felt நேரத்துல அதை mercy. Why நினைவு can't I be செய்வாங்க. merciful also? எனக்கு இவ்வளவு கருணை So it கிடைச்சிருக்கு, be so நான் ஏன் அப்படி natural. இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சோ நாம அந்த விதையை Not only நம்ம that, but to விதைக்கணும். experience அது மட்டும் which இல்ல, others have, அதனுடைய அனுபவத்தையும் and they will மற்றவர்கள் kind of பெறுகிறார்கள். inculcate அப்ப என்ன ஆயிடும், and அதையும் அவங்க remember that, தாரணை and பண்றாங்க, they அதை start நினைவு செய்யறாங்க. growing more and more. அப்போ அதுவும் But if that மென்மேலும் அவங்க soul கிட்ட அந்த don't get குணம் வளரும். experience அப்ப of நாம அந்த mercy, ஆத்மாக்கு they won't feel. அனுபவத்தையே கொடுக்கல, So கருணையின் they won't அனுபவத்தை நம்ம feel like கொடுக்கலன்னா அவங்களுக்கு அது being தெரியவே merciful. தெரியாது. So அப்ப it அவங்களால becomes part கருணையா of our இருக்கவும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ donating virtues or நம்முடைய qualities. தான To நம்மளுடைய give the experience தெய்வீக குணங்களை on the நம்ம souls of தானம் that soul. செய்வது எப்படின்னா, அந்த That how you were ஆத்மாக்களுக்கு அந்த merciful குணத்தினுடைய அனுபவத்தை so கொடுக்கிறது. many எந்த times. அளவு நாம So கருணை that soul will மிக்கவராக say, இருக்க முடியும், oh, எத்தனை I have முறை to be கருணை merciful மிக்கவராக இருக்க also. முடியும். அப்போ அவங்க So அந்த this அனுபவத்தை becomes பெறும்போது very நானும் இப்படி true இருக்கணும் அப்படின்னு service. அவங்களுக்கும் வரும். Because இதுதான் ஒரு experience உண்மையான we can சேவையாக get ஆகிவிடும். anyone. ஏன்னா அந்த We அனுபவம் always think அவங்களுக்கு of, யாருக்கு I கிடைச்சிட்டாலும் must என்ன also do பண்ணுவோம், that. நாம I must also. நானும் கூட அங்க Because they have இருக்கணும். received. When you receive one, ஏன்னா அவங்களுக்கு you கிடைச்சிருச்சு feel இல்லையா? this. உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும் போது என்ன ஆகும், The experience of mercy and love. அன்பு மற்றும் கருணையின் அனுபவம். Baba says that when you are not able to accomplish a task with அப்ப சொல்றாரு, words, உங்களோட ஒரு காரியத்தை வார்த்தைகளால் பேசி it is said, உங்களால அதை this நிறைவேற்ற one முடியல cannot be அப்படின்னா, experienced with words. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, பேசி உங்களுக்கு புரிய வைக்க But முடியாது transformation அப்படின்னு will நாம take சொல்றோம். place ஆனா with மாற்றம் words. என்பது எப்போ நிகழும் அப்படின்னா, நம்ம கிட்ட Baba, நல்ல you have ஆசைகள் இருக்கும் given us பொழுது. this பாபா Mansa நமக்கு Seva and இந்த service மன்சா through சேவா virtues. மனது தெய்வ What we would have குணங்களின் மூலம் சேவை பண்றது நமக்கு பாபா கொடுக்கலன்னா என்ன forget about நடந்திருக்கும். that person. அவரை பத்தி Connect. மறந்துருங்க. Lot of negative thoughts could emerge. And நிறைய now வீணான எண்ணங்கள், we எதிர்மறை just say, no, எண்ணங்கள் whatever வரும். ஆனா anyone இப்ப does, நம்ம என்ன சொல்றோம், let me யார் எது use the செஞ்சாலும் நாம என்ன virtues. சொல்றோம், Serve நாம அது through தெய்வீக love. குணங்களை பயன்படுத்தலாம், Baba மனதின் மூலம் says சேவை when the செய்யலாம் words அப்படின்னு நினைக்கிறோம். do not work. And many times it happens. So when words are not நிறைய able முறை to அப்படி accomplish நடக்குது இல்லையா? a task, வார்த்தைகளால then the உங்களால ஒரு instruments காரியத்தை செய்ய முடியல அப்படின்னா, of the power of
மௌன instruments சக்தியினுடைய you கருவிகள் use என்ன with the power of அப்படின்னா, silence. உங்களுடைய மௌன சக்தியின் Which are, மூலம் what is power of அதனுடைய silence? கருவிகள் Which என்ன? are மௌன good சக்தினா wishes, என்ன? நல்ல ஆசிகள், gentleness, தூய உணர்வுகள் mercy, மற்றும் with the உங்களுடைய language of கண்களின் மூலம் கருணையின் மொழி. um, anger இந்த also through the மூன்றையும் eyes. நாம Every வச்சிருக்கும் போது, expression is through the ஏன்னா eyes. எல்லாமே கண்கள் வழியா And தானே Baba நம்ம said, பேசுறோம். when they are அப்போ பாபா சொல்றார், இந்த மூன்று experiencing கருவிகளையும் love நீங்க பயன்படுத்தும் பொழுது அவர்கள் will அன்பை able to அனுபவம் achieve. செய்வார்கள். அப்போ உங்களால அந்த காரியத்தை And நிறைவேற்ற that's what முடியும். happens when there is love. ஏன்னா அதுதான் நடக்கும் Then இல்லையா? automatically அன்பு you are இருக்கும் பொழுது bestower, you are more நிச்சயமாக நீங்க kind, அருள்பவராக more ஆகுவீங்க. compassionate. நீங்க ரொம்ப And கருணை when மிக்கவராக there is ஆவீங்க. no இரக்கம் mercy, உங்களுக்கு இருக்கும். ஆனா அன்பு இல்லைன்னா அங்க not only கருணையும் that, இருக்க but முடியாது. internally like you, அது மட்டும் இல்ல, kind of உள்ளுக்குள்ள negative towards that person. எதிர்மறையாக அந்த மனிதரை பத்தி நாம It's like, நினைச்சிட்டு இருக்கோம். Baba அப்படின்னு has சொல்லும் பொழுது created all of us as பாபா a என்ன நம்ம society or எல்லாருக்கும் ஒரு as a family. ஒரு சொசைட்டி இல்ல ஒரு And for ஃபேமிலி, ஒரு interaction, சமூகமாக நம்ம உருவாக்கி Baba has இருக்கிறார். given அப்ப us நாம these ஒருவர் virtues மற்றவரோடு நாம் that தொடர்புல if we வரும்பொழுது பாபா இந்த practice தெய்வீக love குணங்களை practice, நீங்க பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு நமக்கு அதை our தாரணைக்காக interaction with கொடுத்திருக்கிறார். each other, நாம ஒருவர் what மற்றவர்கிட்ட gives us நாம some பழகும் பொழுது did we react, did we நாம act, என்ன பண்றோம், did we ரியாக்ட் serve பண்றோம். to the mind? That's அப்ப when நம்ம we get மனதின் our மூலம் அவங்களுக்கு mark. சேவை செய்யல. So அதனாலதான் that is by நமக்கு respecting everyone, சோ love for ஒவ்வொருத்தரையும் நாம் everyone, மரியாதை mercy கொடுக்கும்போது, for everyone, ஒவ்வொருத்தருக்காகவும் அன்பை கொடுக்கும்போது, whatever their ஒவ்வொருவருக்காகவும் இரக்கத்தை satsangas are. கொண்டிருக்கும் போது But this is what அந்த I have to சுபாவத்தை நான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற நானே அதுதான். fulfill Baba's சோ desires. பாபாவினுடைய Om ஆசையை Shanti. நாம் நிறைவேற்ற வேண்டும். ஓம் சாந்தி. Om Shanti. Good morning, Didi. Good morning. I am told to give my brief introduction. So, myself, Dr. Savita, and I have been Madhuban Nivasi since 37 years. Initially, I worked in Global Hospital, gave my services as doctor for 10 years. Then I came with Dadichi as personal doctor, and now I am National Coordinator of Women Wing in Shantivan and Program Director of Mansarovar and Senior Raj Yoga teacher. And today it's my fortune that I am sitting next to Didi to interview in Saraswati Bhavan itself. So good morning to everyone. And Didi, my question is, you use the term higher consciousness. So what does it mean and how can we increase its experience in our lives? One is body consciousness. Then is உடல் soul உணர்வு consciousness. அப்படின்னா Then என்ன, is God ஆத்ம consciousness. உணர்வுன்னா என்ன, அப்புறம் கடவுள் உணர்வுன்னா So soul என்ன. consciousness சோ ஆத்ம is உணர்வு becoming high and then அப்படின்னா you go higher and higher. நாம மென்மேலும் And மேல when போக I have முடியும். my ஆத்ம own உணர்வுல body இருக்கிறப்போ, consciousness என்னுடைய of my சொந்த eternal உணர்வு self, எனக்கு my இருக்கும்போது, நான் divine அனாதியில self என்ன from குணங்கள், divine, தெய்வீக குணங்கள் எப்படி, kind of நான் higher கடவுளுடைய குழந்தை than அப்படிங்கறதெல்லாம் ordinary people. மேலும் மேலும் So மேலும் higher விஷயங்கள். consciousness is something சோ because உயர்ந்த consciousness has a lot to do with our thoughts, words and actions. உயர்ந்த மனோபாவத்தை So நாம when கொண்டிருக்கிறோம் consciousness அப்படின்னா is high, அதனுடைய our பிரபாவம், thinking அதனுடைய will be பிரபாவம் elevated and எண்ணம், our சொல், செயல்ல words will இருக்கும். also be நம்முடைய உணர்வு very நிலை profound and மேன்மையானதாக very இருந்தால் அதனுடைய significant. தாக்கம் எல்லா லெவல்லையும் இருக்கும். Basically, it is said அடிப்படையான the விஷயம் soul என்னன்னா, and Baba நான் is my ஆத்மா, father பாபா that என்னுடைய தந்தை. elevates the consciousness.
அது வந்து நம்முடைய உணர்வு நிலையை மேன்மையானதாக And Didi, ஆக்கும். Baba says, be constant yogi and constant server. So, எப்பொழுதும் தொடர்ச்சியான ஒரு யோகியாக இருங்க, தொடர்ச்சியான சேவையாளராக இருங்க. in our daily life. சோ எப்படி தீதி தொடர்ச்சியா ஒரு யோகியாக இருப்பது அப்படின்னு கேக்குறாங்க சிஸ்டர் You சவிதா. are constant yogi. நீங்க Life வந்து is ஒரு not தொடர்ச்சியான sometimes யோகி very அப்படின்னு hard and நினைக்கிறீங்களா? difficult. சில நேரத்துல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர். It's not difficult, but அது actually கஷ்டம் we have அப்படின்ட்டு இல்ல. remembrance of Baba, but in a different way. பாபாவினுடைய நினைவு While நமக்கு doing இருக்கு. ஆனா வேற activities, காரியத்தை while செய்யும்போது talking to பாபாவை வேற people, விதத்துல நினைவு but செய்றோம். somewhere மத்தவங்கிட்ட பேசும்போது I feel பாபாவை that நினைவு Baba is in செய்றோம். our heart ஆனா பாபா all நம்முடைய the இதயத்துல time. இருக்கிறாரு I எல்லா really want நேரத்திலயுமே to அப்படின்னு தான் be நான் like நினைக்கிறேன். Baba, follow ஏன்னா நம்ம வந்து teachings of பாபா Baba, போலவே follow இருக்கணும்னு Srimad, நினைக்கிறோம். all that is பாபாவுடைய connected with பாபாவுடைய yoga, ஸ்ரீமத்தை with ஃபாலோ பண்ணணும்னு meditation. நினைக்கிறோம். இது எல்லாமே So மனதினுடைய in a way, யோகத்தோட தொடர்புடைய I feel விஷயங்கள் that தான் Baba is still there, இல்லையா? very பாபாவின் consistent. குழந்தைகள் ரொம்ப What தொடர்ந்தும் else we பாபாவை need? நினைக்கிறாங்க அப்படின்னு தான் நான் Who நினைக்கிறேன் else அப்படின்னு to சொல்றாங்க. remember? வேற என்ன நமக்கு தெரியும்? வேற யாரை நம்ம Baba, நினைவு right? செய்றோம்? Baba is பாபா constant. தான் Baba is இல்லையா? incarnate. பாபாவுடைய காரியம் தான் இல்லையா? So it's நாம் not பாபாவின் sitting in yoga உதவியாளர்கள் இல்லையா? or நம்ம யோகத்துல concentration உட்கார்ந்து இருக்கணும், இல்ல if I'm மனதின் meditating, ஒருமைப்பாடு I count இருக்கணும் on that. So அப்படின்னு I feel when Baba is in our heart, பாபா our நம்முடைய life இதயத்துல belongs to இருக்கிறார் Baba. அப்படிங்கிறப்போ நம்முடைய We are வாழ்க்கை helpers of பாபாவிற்கானது. Baba. நாம் So deep பாபாவின் within there is உதவியாளர்களாக that love. இருக்கும்போது There உள்ளுக்குள்ள is no ஆழமா அந்த அன்பு இருக்கு. So I பாபாவின் think each நினைவு one of you அப்படிங்கிறது should இருக்கு. really நாம் start ஒவ்வொருவரும் saying, yes, I கூட am நான் mostly in அப்படிதான் Baba's இருக்கிறேன், அநேக முறை நான் to பாபா give that நினைவுல தான் feeling. இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருக்கிறத பார்க்க Like ஆரம்பிக்கணும் when we are அப்படின்னு listening சொல்றாங்க. Murli, can we தீதிக்கு call it சிஸ்டர் remembrance? கேக்குறாங்க, நாம முரளி கேட்கும்போது அது பாபாவின் Just நினைவு repeat அப்படின்னு Baba. சொல்ல முடியுமா That's part of அப்படின்னு it. கேக்குறாங்க. So then that அதுவும் also can நினைவின் be ஒரு added அங்கம் to தான் chart அப்படின்னு of தீதி remembrance. சொல்றாங்க. ஸோ Yeah, அப்ப சார்ட் definitely. நினைவு அட்டவணை What you வைக்கும்போது அதுல also போடலாமா அப்படின்னு remembrance கேக்குறாங்க is there. சிஸ்டர். தீதி நிச்சயமா போடலாம் அப்படின்னு Because Baba சொல்றாங்க. is as teacher at that என்ன time. பாபா வந்து கேக்குறாரு இல்லையா சில நேரங்கள்ல. And அது Baba says சிஸ்டர் you should கேக்குறாங்க, be free from any desires. நீங்க எந்த ஒரு Get rid of ஆசையிலிருந்தும் desires விடுபட்டவராக towards. இருக்கணும், Mm. அப்பதான் நீங்க Because the one அருள்பவராக who has முடியும் அப்படின்னு desires cannot சொல்றார். become good. யாருக்கு வந்து ஆசை So இருக்கோ Didi, I அவங்க want to know நல்லவர்களாக what ஆக does முடியாது. Baba mean by அஹ் ignorance of இது desires? ஆசையே ஆசையினுடைய அறிவே இல்லாதவர்கள் அப்படின்னா என்ன Baba அப்படின்னு is கேக்குறாங்க. bestower தீதி சொல்றாங்க, and பாபா Baba is வந்து Lord அருள்பவர், and I am பாபா child of Baba. எல்லையற்றவர், நான் தன் So first பாபாவினுடைய he has to குழந்தை. bestow to his children. முதல்ல அவர் அவருடைய So when குழந்தைகளுக்கு Baba is அருளணும் bestowing, இல்லையா? பாபா we don't need to எனக்கு ask for அருளும் போது Baba, like Lokik, good parents, we உலகாய don't have to தந்தை ask them. என்ன பண்ணுவாங்க, நீங்க They எதுவும் know கேட்க what வேண்டாம் to இல்லையா? need for your உங்களுக்கு school, உங்களுக்கு what you என்ன need வேணும், for உங்களை this. ஸ்கூலுக்கு என்ன No, வேணும், parents know the need. We ம், don't keep asking பெற்றோர்களுக்கு for it. தெரியும். அவங்க So கிட்ட நம்ம same with கேட்டுக்கிட்டே Baba, இருக்க I வேண்டாம். feel அதே போலதான் really he takes care of us. He fulfills all our good wishes, not every wish, right? If he fulfills every wish, I don't know what could happen because there is attachment, there is greed there. So if wishes are based on that, and if Baba fulfills, it won't be பாபா good. நம்முடைய எல்லா So I விருப்பங்களையும் always say whatever is நிறைவேற்றுகின்றார். good for அப்போ us, எனக்கு Baba எது fulfills. நமக்கு எது And that நல்லதோ is why அதை there should வந்து always பாபா be this trust. நிறைவேற்றுகின்றார். அதனாலதான் அந்த Baba நம்பிக்கையை gives நாம் us வச்சிருக்கணும் everything. பாபா மேல். No பாபா one can say, Baba doesn't give me this. So this way we also start both ways. One is இரண்டு விதத்திலையுமே completely அது content, இருக்கு. but second also that if Baba is giving, why should I keep desires? பாபா எனக்கு So தேவையானதை ignorance of கொடுக்கிறார், அப்போ desires நான் is எதுக்கு அந்த ஆசையை வச்சிருக்கணும்? there ஆசைகளின் is a song, I think, அறிவே Hanushka, இல்லை, he ஞானமே sings on நமக்கு இல்லை Data அப்படின்னா Tunnisa ஒரு Purdiya, பாடல் ஒண்ணு இருக்கு இல்லையா? bestower has given me everything. அருள்பவர் எனக்கு எல்லாத்தையுமே Compare கொடுத்திருக்கிறார். with the Lokik life and godly life. உலகாய வாழ்க்கையும் Anyone தெய்வீக can வாழ்க்கையும் connect நீங்க it to ஒப்பிட்டு Lokik. பார்க்கும்போது They always have
feeling of abundance. உங்ககிட்ட நிறைய Baba is giving us நிறைஞ்சிருக்கு, Baba is நிறைய taking care of. செல்வ Baba is செழிப்புல sustaining. இருக்கிறீங்க. பாபா Unless என்னை we are caught up பராமரிக்கிறார் into அப்படிங்கிற situations and உணர்வு நம்ம இருக்கும். சில sanskars நேரத்துல நாம behind that, சில சுபாவ so little சமஸ்காரங்களை bit சிக்கிட்டு behind, இருக்கோம், கொஞ்சம் and we தூரமா wait இருக்கிறோம் for fulfillment. அப்படின்னா உங்களால அதை So உணர முடியாது. you become free மற்றபடி from desire. நீங்க எவ்வளவு நிறைந்திருக்கிறீங்க இல்லையா தெய்வீக வாழ்க்கையில. Like in Lokic world, no? People say that உலகாய desire வாழ்க்கையில is the மக்கள் cause என்ன of சொல்றாங்க, and ஆசை இருந்தாதான் உங்க ignorance துன்பத்திற்கு காரணம் or அப்படின்னு desire சொல்லுவாங்க. is the ஆசைகளுக்கு cause of முடிவே ignorance. இல்லை, ஒரு ஆசை முடிஞ்சா இன்னொரு ஆசை வந்துரும் So அப்படின்னு சொல்றாங்க. what is the method to go beyond all over this? Like we have subtle attainments from Baba, but still, no, பாபா like கிட்ட இருந்து sometimes நமக்கு we go சூட்சுமமான beyond பெருகள் desire. நிறைய இருக்கு. So சிலப்ப உலகாய ஆசைகள் நமக்கு வந்துடுது. அதை எப்படி நாம வெற்றி கொள்ள முடியும்? I think that one is to have a desire. Other they say ஒண்ணு you have to ஆசைப்படுவது, deserve it. மற்றொன்று நம்ம So ஆசைக்கு let us தகுதியானவராகவும் desire to ஆகணும். become worthy. நம்ம ஆசைப்படுறதை விட Then ஆசைக்கு to நம்ம fulfill that. தகுதியானவர்களே So ஆகிற everything அந்த comes from தகுதிகளை when வளர்த்து கொண்டோம் your அப்படின்னா energy உங்களுக்கு is எல்லாமே fulfilled. வரும். ஏன்னா When உங்களுடைய you are ஆற்றல் rajo, then அப்படிப்பட்டதாக இருக்கு. definitely நீங்க a lot of ரஜோவா desire. இருக்கும்போது நிறைய ஆசை As much இருக்கும் you உங்களுக்கு. become sato, ஆனா எந்த அளவிற்கு நீங்க சத்துவமா ஆகுறீங்களோ, whatever your worth is, உங்களுக்கு whatever you என்ன deserve, எதுக்கு என்ன definitely get. உங்களுக்கு தகுதி இருக்கோ, So உங்க if we தகுதிக்கு trust ஏற்றபடி our உங்களுக்கு எல்லாமே fortune, if சேரும். we believe in உங்களுடைய fortune, பாக்கியத்தின் மீது bestower, உங்களுக்கு நம்பிக்கை then I இருக்கு, think that அருள்பவரின் you will மீது be உங்கள்கிட்ட very நம்பிக்கை content இருக்கு அப்படின்னா, and won't have நீங்க any திருப்தியா desires. இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு எந்த Now there are ஆசைகளுமே some இருக்காது. people, let's say in the job, they இப்போ want சில promotion. மக்கள் வேலையில இருக்கிறாங்க. And there are some souls, Baba's children, சில they are ஆத்மாக்கள் offered பாபாவுடைய promotion குழந்தைங்க without இருக்கு, taking. அவங்களுக்கு ப்ரமோஷன் வருது, Because they ஆனா say, அவங்க okay, I எடுத்துக்கிறது will இல்ல. get 2000 rupees ஏன்னா more. எனக்கு இன்னும் That much is 2000 not மேல enough. கிடைக்கும், ஆனா நான் வேலை So செஞ்சுக்கிட்டே what should I இருக்கணும். do? ஸோ நான் என்ன They பண்ணணும் அப்படின்னு refuse கேட்குறாங்க. promotion. அப்போ அவங்க These ப்ரமோஷனே வேண்டாம் gestations, a அப்படிங்கிறது. little more money, but குறிப்பாக இந்த நாட்கள் how much more நான் work கொஞ்சம் I பணம் will have to do. கிடைக்கும், ஆனா எவ்வளவு வேலை So I நான் இன்னும் think செய்யணும். understanding of knowledge helps us அதனால ஞானத்தை புரிந்து that கொள்வது not to நமக்கு have உதவி செய்கிறது. anything from greed or desires come, எதையுமே நாம பேராசைப்படுவதோ they not really ஆசைகளை useful in வைத்திருப்பதோ life. அது நமக்கு They will வாழ்க்கையில consume your பயனுள்ளதாக more இருக்காது. time, they will consume அது more உங்களுடைய நேரத்தை அதிகம் responsibility. எடுத்துக்கொள்ளும், நிறைய And பொறுப்புகளை Baba's உங்களுக்கு children, கொடுக்கும். they just பாபாவினுடைய have enough குழந்தைகள் and அவங்களுக்கு also போதுமானது they are இருந்தால் போதும், satisfied, no more desire. தேவையானது இருந்தால் போதும், அதிலேயே அவங்க திருப்தி ஆயிடுறாங்க இல்லையா? Anything you get with desires has lot of attachment. எது And நீங்க that is where ஆசைப்பட்டு truth is அடையிறீங்களோ அது lost. மேல உங்களுக்கு ரொம்ப பற்று இருக்கும். I அதுதான் think that உங்களுக்கு those who துக்கத்தை understand கொடுக்கும். Gyan, யாருக்கு they will see ஞானம் that புரியுதோ, their life is like அவங்களுடைய வாழ்க்கை they don't have எப்படிப்பட்டதாக any desire. இருக்குன்னு பாக்குறாங்களோ அவங்களுக்கு எந்த ஆசையுமே இருக்காது. thank you, Didi. You explained it very clearly. And தம்பி, my நீங்க next ரொம்ப question அழகா is, எல்லாத்தையுமே Prakashmani சொன்னீங்க. Dadi, என்னுடைய she அடுத்த has the கேள்வி, aim of becoming தாதி Karmati. பிரகாஷ் மணிக்கு கர்மாதீத் So ஆகணும் அப்படிங்கிற what அந்த effort is needed to குறிக்கோள் become இருந்தது. Karmati? அந்த ஸ்திதியை நாம் அடையணும்னா என்ன முயற்சி There is பண்ணணும்? what we call டாக்டர் சவிதா karmas தாதி of the பிரகாஷ் past. மணியினுடைய பர்சனல் Then we டாக்டரா have இருந்தாங்க. actions at the present. So our future ஸோ really நிகழ்காலத்துல நாம் depends on என்ன that. செய்றோம்? அப்ப நம்முடைய எதிர்காலம் If எல்லாமே Lakshmi நிகழ்காலத்தின் doesn't want அடிப்படையில that, தான் இருக்கு. தாதி பிரகாஷ் மணி whatever she will do, அவங்க என்ன consciousness செய்தாலும் of அவங்களுடைய being God's உணர்வு, child or நான் instrument கடவுளுடைய குழந்தை, நான் helped ஒரு her கருவி to be அப்படிங்கிறது detached. அவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யுது, Because one of the பற்றற்று விடுபட்டு quality of being இருப்பதற்கு. Karmatit is கர்மாத்தீதா do not இருக்கணும், நம்ம attach not ஆகணும் to அப்படின்னா actions, not to எந்த the result of காரியத்தின் மீதும் action. நமக்கு பற்று வேண்டாம், காரியத்தினுடைய But we விளைவின் always மீது say, பற்று oh, I வேண்டாம். did this, நான் இதை or I did செஞ்சேன், so good with this நான் person, but that இவ்வளோ person நல்லது didn't சொன்னேன் do அவங்களுக்கு, any good to me, or ஆனா didn't give அவர் what எனக்கு he எதுவுமே should have given. நல்லது செய்யல, So அவங்க there எது is always this செய்திருக்கணுமோ. bondage. இந்த பந்தனம் But அப்படிங்கிறது now இருக்கும். Karmatit ஆனா really means கர்மாத்தீத் அப்படின்னா that whatever is the result, whatever is the எதன் influence, எது விளைவாக all இருந்தாலும், that எந்த we have to be பாதிப்பாக Atit இருந்தாலும் means just அதீத் now you are far அப்படின்னா from that. You are free from that. அதுல இருந்து And
இந்த So விளைவிலிருந்து suddenly நாம் when they விடுபட்டு freedom, இருப்பது all the bondages of சூட்சுமமான karma, முறையில whether they கர்மாத்தீத are from எல்லா the past பந்தனத்திலிருந்தும் நீங்க or விடுபட்டு இருப்பது அது பழையதாக suddenly இருந்தாலும் சரி, not to have again desires and சூட்சுமமான the less முறையில எந்த bondage fall ஆசைகளையும் from the future. வச்சிருக்காம, ஏன்னா அதுதான் Just நமக்கு be at present பந்தனமாகிவிடும். and எதிர்காலத்துல இது வேணும் as அது much வேணும் அது possible பந்தனமாகிவிடும். ஆனா do நிகழ்காலத்துல akarma in the முடிந்தவரை sense of, அகர்மா செய்யுங்க. because sometimes we do அதாவது service சில நேரத்துல நாம and then சேவை we expect செய்யறோம், a lot. ஆனா நாம என்ன பண்றோம், நிறைய Oh, I serve எதிர்பார்க்கிறோம். yajna, so நான் yajna should, யஜ்யத்திற்கு இவ்வளவு I சேவை did பண்ணேன், this, I must யஜ்யம் get வந்து this. எனக்கு இது கொடுக்கணும், எனக்கு இது But கிடைக்கணும் with Dadi, அப்படின்ட்டு. like, her ஆனா fortune, தாதி her எப்படின்னா அவங்களுடைய nature, பாக்கியம் எப்படிப்பட்டது, she just அவருடைய kept serving, keep சுபாவ serving, சமஸ்காரம் எப்படி இருந்ததுன்னா, and கொடுக்கணும். tireless சேவை சேவை, continuation. கலைப்பற்ற So சேவை, when you are எல்லையற்ற free from சேவை, subtle bondage of karma அதையே in any அப்ப way, then சூட்சுமமான you become ஆசைகள்ல settled. இருந்து பந்தனத்துல இருந்து நாம் விடுபட்டு இருந்தோம் And of அப்படின்னா course, all நம்மளால others கர்மாதீத follow ஆக you. முடியும். Now they நிச்சயமாக say மற்ற அனைத்து Vikarmajit, குணங்களும் கூட இருக்கு. Prakritijit, விகர்மாஜித், விகர்மாஜித், Vikarmajit means all விகர்மாஜித் அப்படின்னா influence of எல்லா the past negative actions. நெ- எதிர்மறையான Prakritijit பழையது is not எல்லாத்தினுடைய influence பிரபாவத்தில இருந்தும் or நாம் have விடுபட்டு desires இருப்பது. for anything தாதி material. எந்த ஒரு ஸ்தூல So வஸ்துனாலும் Vikarmajit, பாதிப்படையாமல் Prakritijit, இருந்தாங்க. and then பிரகிருதி you become ஜீத்தன complete. 5 தத்துவங்களை வென்றவர்கள். அதன் This was பிறகுதான் Dadi Janki's கர்மாத்தீத். slogan. She இதுதான் would தாதி always say, ஜானகியினுடைய ஸ்லோகன். I have எப்போதும் to தாதி become என்ன சொல்லுவாங்க, Vikarmajit, தாஜி நான் Prakritijit, and then விகர்மாஜித், Vikarma. பிரகிருதி ஜீத், அப்புறம் கர்மாத்தீத். பிரகிருதி ஜீத்னா 5 And தத்துவங்களை வென்றவராக it ஆக said வேண்டும். this confluence age is to accumulate our accounts. So how can திதி we continue இந்த or சங்கம் continuously யுகத்துல increase நாம் நம்முடைய amount பெரு of பேர்களை எல்லாம் accumulation? சேமிப்பு செய்ய வேண்டும். எப்படி No இந்த சேமிப்பு confluence கணக்கை ages, நாம் as Baba said. அதிகரிப்பது அப்படின்னு கேக்குறாங்க. You take one திதி step சொல்றாங்க, and become சங்கம 100. யுகத்துல நீங்க ஒரு ஸ்டெப் எடுங்க, நான் You உங்களை keep courage நோக்கி and I 100 will ஸ்டெப் give வரேன் பாபா help. சொல்றேன். So like நீங்க தைரியத்தை வைங்க, multiply. நான் உங்களுக்கு உதவி கொடுக்குறேன்னு சொல்றேன். அது போல நாம் I என்ன always பண்ணணும், say பெருக்கிக் that கொள்ள வேண்டும். one of the நான் good எப்போதும் thing என்ன with சொல்வேன்னா, bhavana, ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா whatever you do, தாரணை you செய். do with bhavana. நீங்க பாவனையோட It's செய்யுங்க, எதை not like செய்தாலும் பாவனையோட செய்யுங்க, whether you உண்மையான are offering உணர்வுகளோடு food, செய்யுங்க. you are doing நீங்க service. போக் வைத்தாலும் சரி, Your சேவை bhavana should be செய்தாலும் சரி, very உங்களுடைய elevated. பாவனை அப்படிங்கிறது ரொம்ப When you do மேன்மையானதாக that, இருக்கணும். based on that bhavana, அந்த your பாவனையின் account அடிப்படையில is 10 times உங்களுடைய more, கணக்கு 100 என்பது times more. 100 It தரம் depends on அதிகரிக்கும், you. 1000 தரம் And also அதிகரிக்கும். bhavana has its own சோ power. பாவனைக்கு அதனுடைய So சொந்த accumulation சக்தியும் happens இருக்கிறது. when you do one and you get 100. Right? எப்போ So சேமிப்பாகும் you அப்படின்னா, use ஒண்ணு bhavana செய்ததற்கான every day. பலனை 100ஆக That ஆகும்போது, means accumulation. So this way, அதுதான் சேமிப்பு all இல்லையா, confluence says சேகரிப்பு. many things you feel இந்த inside. முறையில சங்கம யுகத்துல Maybe I have done a lot பல of பல steps. விஷயங்களை My நாம account is உணர்றோம். very full, keep increasing. என்னுடைய கணக்கு Keep ரொம்ப increasing. அதிகரிச்சுக்கிட்டே So I will போகுது. suggest do everything with love, அப்ப நான் என்ன செய்யணும் bhavana, அப்படின்னா, keep courage, have எல்லாத்தையும் நிறைய determination, அன்போட செய்யுங்க, நல்ல live from பாவனையோட that செய்யுங்க, தைரியம் வைங்க, accumulation. திட சங்கல்பம் வைங்க. I also அப்போ was அதன் மூலம் சேமிப்பு, see, I சேகரிப்பு have அப்படிங்கிறது seen நடக்கும். Dr. Savita for so many years. டாக்டர் Like she சவிதாவை mentioned, பல she was a வருடங்களாக doctor, நான் பார்க்கிறேன். Daddy Prakash Mani. So every time தாதி we go, பிரகாஷ் we மணிக்கு will see her டாக்டரா very இருந்தாங்க. importantly. ஒவ்வொரு முறை Every day நாங்க she was there போகும்போதும் to take care of தீதி her. சவிதா We சிஸ்டர் needed a பார்ப்போம். doctor. தாதியை பார்த்துக்கிறதுக்காக தாதி கூடங்க. And so I was asking her that day that your nature is very calm and she stays. நீங்க ரொம்ப And ரொம்ப also காமா most of the இருக்கிறீங்க அப்படின்னு நான் doctors, சொன்னேன். because they know நிறைய very, டாக்டர்ஸ் they வந்து know diet. So they are அவங்களுக்கு also உடல் healthy. தெரியும், They don't டயட் become தெரியும். old as old. So I was asking her, maybe you should give yuktis to Brahmins or to keep a good nature and நீங்க good வந்து health. பிராமணர்களுக்கு Right? நல்ல What இயல்பு yuktis you மற்றும் use? நல்ல ஆரோக்கியத்தை வச்சுக்கிறதுக்கு பிராமின்ஸ்க்கு நீங்க கிளாஸ் கொடுக்கணும்னு We, சிஸ்டர்கிட்ட I got சொல்றாங்க. தீதி, experience in a drama to stay close to daddies and especially எனக்கு daddies. நாடகத்துல இப்படி So ஒரு பாக்கியம் எனக்கு seeing இருந்தது. her, தாதி like I கிட்ட learned இருக்கிற ஒரு பாக்கியம். because தாதியை she வந்து is a நான் teacher பார்த்தேன்.
big ரொம்ப gathering நெருக்கமா இருந்த each one. அவ்வளவு பெரிய So கூட்டத்துல we தாதி really வந்து வருவாங்க. use our powers of, like, especially power of tolerance and power to accommodate. And சகித்து I கொள்ளும் saw that சக்தி, how ஏற்றுக்கொள்ளும் சக்தியை Dadi நிறைய was பயன்படுத்த வேண்டியதா இருந்தது. தாதியை வந்து நாங்க பார்த்தோம். how she used to just மற்றவர்களை see their ஒப்பிட்டு qualities and their பார்க்கிறப்போ specialties, and she was like having that forgiving nature. Even if someone is committing mistakes, she will not யாராச்சும் தப்பு hold that in செஞ்சா her கூட mind. தாதி வந்து அதை So மனசுலயே வச்சுக்க மாட்டாங்க. correction or education, whatever they needed, but still, like, she was like a mother, and the same ஒரு again. தாயை போல What I learned அப்படியே is very தாதி வந்து that இதெல்லாம் தாதி கிட்ட இருந்து நான் whatever படிச்சேன். which type of soul I am coming in contact with, I should be always positive and நான் எப்போதும் have ஆக்கப்பூர்வமாக good இருக்கணும், wishes. அந்த ஆத்மாவிற்காக நல்ல ஆசைகளை கொண்டிருக்கணும். அதுதான் தீதி எனக்கு உதவி And செய்தது. அது உங்க நேச்சரை very பத்தி good சொல்லிட்டீங்க. idea. எப்படி ஆரோக்கியமா That வச்சுக்கிறது. pay attention to the diet, right? டயட்டுக்கு அட்டென்ஷன் We are கொடுக்கணும். very careful of what I eat, how much I eat. And நான் that எவ்வளவு keeps the சாப்பிடணும், body நான் எப்படி Because சாப்பிடணும். Didi asks me அப்போ about my health, then I tell her I always take care of my diet, so I maintain myself. ஸோ என்னுடைய டயட்டை எப்போதுமே நான் பார்த்துப்பேன். அதனால நான் எப்போதும் நல்லா வச்சிருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். Didi, like, Baba says to அடுத்த கேள்வி stay in கேட்கலாமான்னு loving state, கேட்கிறாங்க. being merged in லவ்லின் Baba's ஸ்திதியில love. இருங்க So அப்படின்னு can we பாபா சொல்றார். maintain this பாபா அன்பில state மூழ்கி while இருங்கன்னு performing சொல்றார். our activities? இந்த ஸ்திதியை And வந்து is காரியத்தை possible and செய்யும் how can பொழுதும் we நம்மளால maintain? வந்து வச்சிருக்க முடியுமா? அது முடியும் அப்படின்னா எப்படி when a mother வச்சிருக்கணும் is அப்படின்னு cooking for கேக்குறாங்க. a child, right? What is in ஒரு her அம்மா mind? வந்து ஒரு குழந்தைக்கு சமைக்கும் போது அவங்க மனசுல என்ன My இருக்கும்? son is coming from home, so she cooks with love and என்னுடைய interest. மகன் வந்து So whatever திரும்பி activity we வராங்க, do for Baba, அப்படி அவங்க சாப்பிடணும் and அப்படிங்கிறப்ப ரொம்ப really ஆர்வத்தோட those who செய்வாங்க. அது have போல that, நம்ம எந்த காரியத்தை yes, செய்யணும் quality of அப்படின்னாலும் கூட action is always good. But there are some, they அந்த do it என் instead with செயல்ல duty. வந்து தரம் இருந்தது. I'm பேர் doing வந்து it, அது so கடமையா quality is செய்வாங்க. not there because love is அப்படிங்கிறப்போ அதுல missing. நிச்சயமாக தரம் So இருக்காது. doing ஏன்னா அன்பு அங்க actions குறையா இருக்கு. for Baba with நம்ம love காரியங்களை is செய்யும் also பொழுது loveliness. நாம் அன்போடு பாபாவை Whole day you அழைக்கணும். see that இதுவும் every லவ்லின் day we ஸ்திதி தான். access that முழு is நாளும் Baba's நீங்க love பாருங்க, that we are able to even serve, no? பாபாவுடைய அன்பினாலதான் Yesterday we நம்மளால had given people சேவையே some செய்ய முடியுது 8 to 9 இல்லையா? people, and people kept coming until 10 o'clock. 10 o'clock எட்டுல yesterday, இருந்து 9 வரைக்கும் நம்ம big groups எல்லாருக்கும் are நேரம் coming. கொடுத்துருந்தோம். ஆனா 10 மணி வரை வந்துகிட்டே So இருந்தாங்க, this பெரிய love, பெரிய but we say, குரூப்பா. okay, until by the time இது we அன்பு finish, இல்லையா? it's அன்புனால 11, வந்திருக்காங்க இல்லையா? and I always நம்ம like to sleep முடிக்கிறப்போ at 11 10 மணி at least, 11 so மணி that in the ஆயிடுச்சு. morning we are always எனக்கு up வந்து 10 மணிக்காச்சும் early. தூங்கிடணும். அப்பதான் So காலையில now they are Baba's எந்திரிக்க நமக்கு children. சௌரியமா. So lovely stage சரி, is that பரவாயில்ல, அவங்க for பாப்பாவின் குழந்தைங்க. love for லவ்லி Baba, அப்படிங்கிறது then is love for family, பாபாவுக்காக அன்பை that we keep கொண்டிருப்பது, serving அதன் them. பிறகு குடும்பத்திற்காக அன்பை கொண்டிருப்பது. அப்போ நீங்க And தொடர்ந்தும் I'm வந்து leaving அவங்களுக்கு சேவை tomorrow செய்து கொண்டிருப்பீங்க. morning. We leaving. I said, but why you come your last day? You know. But what I'm saying, we still serve, ம், right? நாங்க வந்து நாளைக்கு கிளம்புறோம். ம், அதுவும் லவ்லி இல்லையா? Like Baba says, when we do everything with Baba's love, then there is no effort. Even there is no effort பாபாவின் அன்புல நீங்க மூழ்கி for our இருக்கிறப்போ Purusharth. உங்களுக்கு முயற்சி அப்படிங்கிறது So எதுவுமே இல்லை Effort is in அப்படின்னு பாப்பா Laukic சொல்றார். life. Spiritual தீதி life, no சொல்றாங்க, effort. முயற்சி அப்படிங்கிறது Effort means you உலகாய don't have வாழ்க்கையில to தான் labor. இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையில But life is an effort. முயற்சினா என்ன? நீங்க கடின உழைப்பு செய்ய வேண்டியது And இல்லை. if you're studying, you want to study more, you can be நீங்க படிக்கும் better, போது then you use your education. உங்களுடைய So effort is the படிப்பை வந்து நீங்க breathing. பயன்படுத்த முடியும். As you breathe, முயற்சி அப்படிங்கிறது வந்து மூச்சு all விடுறது the போ. time, right? நீங்க எல்லா Effort is நேரத்திலயும் also மூச்சு like that. விடுறீங்க If I இல்லையா? do
But it's ஸோ like முயற்சி அப்படிங்கிறது அந்த மாதிரி தான். அது it's not இயல்பா I'm இருக்கணும். forcing எப்படி மூச்சு myself. இயல்பா இருக்கு இல்லையா? I'm pushing என்னை நான் myself. ரொம்ப It's நிர்பந்தப்படுத்தி very கொண்டு natural. கட்டாயப்படுத்தி கொண்டு Some people say அப்படிலாம் little செய்யறது meditation, முயற்சி but இல்லை. keep இயல்பான doing முறையில முயற்சி and செய்யும். our சில பேர் வந்து determination, ஒரு திட சங்கல்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப stay கடினமாக slowly. இருக்கும். ஆனா நம்மளுடைய திட சங்கல்பம் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஸோ Sometimes லவ்லியின் we have to ஸ்திதியில observe ourselves நாம from a different இருக்கணும். point of view. சில நேரத்துல நம்மையே நாம We பார்க்கணும். always ஒரு observe in a வித்தியாசமான கோணத்துல இருந்து நம்மளே self நாம checking, பார்க்கணும். But I ஏன்னா நம்ம observe எப்போதும் நம்மளை always எப்படி like பார்க்கிறோம், ரொம்ப நம்மள thinking சோதனை in பண்ணிக்கிட்டே the இருக்கிறதா direction. அப்படி பார்க்காம So there is ம், remembrance. நினைவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? Yes, நினைவுங்கிறது இருக்கு, பாபாவின் நினைவு. what to say. This little one comes every morning, exactly at 5. Must we love for Baba, right? Hmm? ஒவ்வொரு நாளும் What? Sure, இங்க yes, வராங்க yes. அப்படிங்கிற போது அது உங்க பாபாவின் அன்பு இல்லையா? Like, yes, yes, yes. What's your age? Yes. உங்க She's வயசு 11 என்ன? years old. She goes 11 to வயசு. school. ஸ்கூலுக்கு Yeah. போறாங்க. You go to school? No, do you feel sleepy in school? No? Because getting up so early in the morning. Many say. ஸ்கூல்ல தூக்கம் வராதா அப்படின்னு கேக்குறாங்க. Can, ஆனா அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, ஆனா காலையிலே இங்க வந்துடுறாங்க அன்போட. So thank you, anyway, Didi. Avyakti Parivar know you now. தீதி அவ்யக்தி பரிவாருக்கு Recently, உங்களை தெரியும். she had been to Canada and Caribbean. கனடாவுக்கும் கரேபியனுக்கும் அண்மையில போயிட்டு வந்தாங்க சிஸ்டர் சவிதா. Thank you, Didi. Thank you, Bhumiven, for giving me this opportunity. ஸோ தீதிக்கும் பூமி We பெண்ணுக்கும் also நன்றி இந்த thank வாய்ப்புக்கு. Savita. நம்மளும் சிஸ்டர் But சவிதாக்கு don't நன்றி go to கூறுகின்றோம். medicine. யாரும் அவங்க கிட்ட மருந்து வாங்க No, we have போகாதீங்க அப்படின்னு our சொல்றீங்க. sister in charge of நம்மளுடைய this village. She's a doctor. பீஸ் But வில்லேஜ்ல she ஒரு resigned டாக்டர் and all இருக்காங்க. that since long. நிறைய நாள் But முன்னாடி அவங்க வந்து they never talk about நிறுத்திட்டாங்க. medicine mostly. So, அவங்க வந்து மருந்தை பத்தி பேசவே மாட்டாங்க. No? Dr. Kanada. She is here. டாக்டர் கலா, But சிஸ்டர் Didi, we கலா teach people வந்துட்டாங்க. about healthy lifestyle. Mm. It's like we bring that awareness about health. ஆரோக்கியமான வாழ்க்கையை பத்தி That மக்கள்கிட்ட I- விழிப்புணர்வு கொண்டு Yesterday வரும். I wanted to tell in the class. In நேத்து வந்து summer, கிளாஸ்ல walk with a சொல்லணும்னு bottle நினைச்சேன். of water. சம்மர்ல In winter, walk with a தண்ணி thermos ஒரு of பாட்டில hot water. வச்சுக்கணும். It will விண்டர்ல never நடக்கிறப்போ cough. As soon as தெர்மாஸ்ல you cough, வந்து you put தண்ணி little hot water. கொஞ்சம் ஹாட் வாட்டர் Sorry, வச்சுட்டு some people நடக்கணும். like நீங்க lemon காஃப் வந்த and உடனேயே நீங்க வந்து கொஞ்சம் குடிக்கலாம். so சில பேர் அதுல it கொஞ்சம் makes எலுமிச்சம்பழம் எல்லாம் us பிழிஞ்சுப்பாங்க. with hot water. ஸோ அது வந்து But people just keep வாட்டர் on அப்படிங்கிறது saying வந்து, ஆனா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, Yesterday I இரும்பிக்கிட்டே wanted to tell இருப்பாங்க in class, தொடர்ந்து. கிளாஸ்ல in நேற்று summer, சொல்லணும்னு bottle of water. In சம்மர்ல winter, வெறும் thermos வாட்டர், வெறும் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போங்க. water. வின்டர்ல Lemon, hot குளிர்காலத்துல water. ஃப்ளாஸ்க்ல தண்ணி கொண்டு போங்க. எப்ப இருமல் வருதோ I அப்ப கொஞ்சம் always சுடு done தண்ணி that in குடிச்சீங்கன்னா class. உங்களுக்கு சரியாயிடும். Yes. ஸோ எப்போதும் நான் வந்து ஒரு Because I ஃப்ளாஸ்க் like little வச்சிருப்பேன் cold இல்லையா? in summer. It ம், remains cold and then it's hot. Hot water ம். is very good because it சுடு keeps the தண்ணி ரொம்ப system நல்லது. very clean. ஏன்னா அது Washes off your virus or ம், whatever. எது நம்ம கிட்ட வைரஸ் எது I இருந்தாலும் அது wanted to வந்து say, அதை and then I said, சுத்தப்படுத்திடும். whether I should or not. Then I forgot to. That's what I do in New York. Then, as soon as நியூயார்க்ல you நம்ம feel அதுதான் getting செய்வோம். cough or you're உங்களுக்கு ஒரு coughing, just காஃப் keep வருது, drinking hot water. கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டே இருங்க.